அந்த சொந்த பந்தமே வேலியை பயிர மேஞ்ச கதையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்றதை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறமா அன்பகத்தை ஏற்படுத்தலாம் பாருங்க. சஹாபாக்களுடைய அன்பும் பாசமும் நேசமும், ஏன் அவங்களை எதிர்த்த எதிரிகளையே பாசம் செய்ய வைத்தான் அல்லாஹ் தஆலா. அபூ சுஃபியான்லாம் சாதாரணமான ஆளா? அவர்லாம் பெரிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்தவர். அப்படியே மண்டியிட வச்சுட்டான் அல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு சாதாரணமான ஆளா? தலையே வெட்டிட்டு ஒட்டகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர். அவரையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆகப்பெரிய முஹிப்பாக, காதலராக மாற்றினான். ஆக அந்த ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுப்பான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. தினசரி 5 வக்து தொழுகையில் நீங்கள் ஓதக்கூடிய அவுராதில் இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்துவான். அந்த முகத்தை பார்க்கிறவங்க எந்த காலத்திலும் உங்களுக்கு துன்பத்தை தரவே மாட்டாங்க, பதிலுக்கு உபகாரத்தை மட்டும்தான் செய்வாங்கன்ற மாதிரி உலமாக்கள் சொல்கிறாங்க. தினசரி அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக மாந்தரையும் காலம் முழுக்க கஷ்டத்தில் இல்லாமல் பாதுகாப்பானாக. மன வழிகளை விட்டும் தொடர் துயரங்களை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. விரக்தி நிலையின் உச்சத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்ற அந்த ஒரு ஆபத்தான எண்ணங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை சொல்ல காரணம் என்ன என்று பார்க்கும்போது என்னிடத்தில் கமெண்டுகள் பதிவு செய்யக்கூடிய மக்களில் சில பேர் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட இந்த கஷ்டங்களை எல்லாம் எழுத்து வடிவில் வடித்து இதற்கான சொல்யூஷன், இதற்கான தேடல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஹஸ்ரத், நாங்கள் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணப்பாடெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் வருகிறது ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செய்து அவர்கள் தங்களுடைய வேதனைகளை பதிவு செய்யும் போது அதை பார்க்கின்ற நமக்கு மனம் வலிக்கிறது. குறிப்பாக பெண்கள், ஆண்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை ஏறி மிதித்து அவர்களை இன்னும் இம்சைப்படுத்துவது, அவர்களை தொடர் துயரங்களுக்கு ஆழ்த்துவது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பல்ல. கணவன் என்ற பெயரில் அட்டகாசம் செய்யக்கூடிய ஆண்கள், அதே போல ஆண் பிள்ளைகள் என்ற பெயரில் அட்டகாசம் செய்யக்கூடிய ஆண்கள், இப்படி எக்ஸட்ரா பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக வரக்கூடிய வேதனைகள், சோதனைகள் எண்ணில் அடங்காததாக, அந்த மக்களால் ஜீரணம் பண்ண முடியாததாக இருக்கிறது. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களாலும் துயரங்கள் ஏற்படுகிறது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணி. எப்படி உங்களுக்குன்னு சொல்லி ஹக் இருக்குதோ அதே போல் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் ஹக் இருக்குது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதே போல் மனைவிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஹக் இருக்கிற மாதிரி உங்களுடைய கணவன்மாருக்கு ஹக் இருக்குது. அவங்கள பெத்தெடுத்த தாய் தகப்பனான உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு ஹக் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஏமாந்துடுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே வெக்ஸ் ஆகிடுவான். நான் எவ்வளவுதான் செய்தாலும் என் மனைவி எனக்கு நல்லதை மட்டும்தானே செய்கிறாள் அப்படின்னு சொல்லி அவன் வெட்கி தலை குனிந்து கடைசியில் குட்டி போட்ட பூனை மாதிரி இன்ஷால்லா உங்களையே சுற்றி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மனிதர்களால் ஏற்படக்கூடிய துயரங்களிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா தன்னால் வானுலகத்திலிருந்து கிழித்து கொண்டு உங்களுக்கு சோதனையோ அல்லது வேதனையோ வர்றதில்லை. சில பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சில கவனக்குறைவின் காரணமாகவும் மனிதர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளின் காரணமாகவும் தான் நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் வருகின்றன. சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த சோதனைகளை நீங்கள் பட்டியலெடுத்தால் பெரும்பாலான சோதனைகள் மனிதர்கள் மூலமாகத்தான் வந்தது, படைத்த ரப்பின் மூலமாக வரவில்லை. அந்த சோதனைகள் முழுக்க மனிதர்கள் தான் கொடுத்தான், சைத்தானுங்க. தாயிஃப் நகரத்தில் அடித்தது மனிதர்கள் தான். மக்காவிலிருந்து மதினாவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்கள புகலிடம் தேட வைத்தது மனிதர்கள் தான். அவங்களுடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களே அவர்களுக்கு எதிரியாக இருந்தான். எங்கே போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடைக்கலம் கொடுக்கறது, அன்பு செலுத்துறதெல்லாம் சொந்த பந்தமாக தான் இருக்க முடியும். அந்த சொந்த பந்தமே வேலியை பயிர மேஞ்ச கதையாக இருக்கும்போது எப்படி அந்த சொந்த பந்தமே
வேலியை பயிரை மேஞ்சா கதையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்றதை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல சகோதரர்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறமா அன்பகத்தை ஏற்படுத்தினான் பாருங்க. சஹாபாக்களுடைய அன்பும் பாசமும் நேசமும், ஏன் அவங்களை எதிர்த்த எதிரிகளையே பாசம் செய்ய வைத்தான் அல்லாஹ் தஆலா. அபூ சுஃபியான்லாம் சாதாரணமான ஆளா? அவர்லாம் பெரிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்தவர். ஆனால் அந்த அபூ சுஃபியானை அப்படியே மண்டியிட வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. உமர் ரலியல்லாஹு சாதாரணமான ஆளா? தலையே வெட்டிட்டு ஒட்டகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர். அவரையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆகப்பெரிய முஹிப்பாக, காதலராக மாற்றினான். ஆக அந்த ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுப்பான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. தினசரி 5 வக்து தொழுகையில் நீங்கள் ஓதக்கூடிய அவுராதில் இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் முகத்தில் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்துவான். அந்த முகத்தை பார்க்கிறவங்க எந்த காலத்திலும் உங்களுக்கு துன்பத்தை தரவே மாட்டாங்க, பதிலுக்கு உபகாரத்தை மட்டும்தான் செய்வாங்கன்ற மாதிரி உலமாக்கள் சொல்கிறாங்க. தினசரி அல்ஹம்துலில்லாஹ் 5 தொழுகைக்கு பிறகு 11 முறை அல்ஹம்துலில்லாஹ் முன்பின் ஸலவாத்துக்களை மொழிந்து கொண்டு யா பாஇஸ் யா நூர், 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 யா பாஇஸ் யா நூர். அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடித்த உடனேயே இந்த உள்ளங்கையில் ஷிஃப் அப்படின்னு ஊதி அப்படியே முகத்தெல்லாம் தடவிக்கிறங்க. முகத்தில், உடம்புல எல்லாத்துலேயும் தடவிக்கிறங்க. துயரம் மட்டும் படாதீங்க, மனதை வெக்ஸாக விடாதீங்க. அப்படி வெக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒது செய்யுங்க, தொழுதுருங்க, அழுதுருங்க. அந்த அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு அந்த துன்பம் துயரம் பின்னாடி போகுது, துன்பம் துயரம் அப்புறமா போகுது. அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தின் வலியை அப்படியே உருவி பிடுங்கி வெளியெடுத்து போட்டுரும். அப்படிப்பட்டது ஒரு அபூர்வமான, அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமானது. கவலை இல்லாமல் கஷ்டமில்லாமல் வாழுங்கள். அப்படியே மனிதர்கள் மூலமாக கவலைகளும் கஷ்டங்களும் உங்களை தொட எத்தனிக்கும் போது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அவர்களையும் உங்களுடைய அன்பின் வட்டத்திற்குள் கொண்டு வாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.